இங்கே போடப்படுகின்றது. மரபு வழியாக இதை செய்து கொண்டு வருகிறேன். நான் நேர்த்திக்கடனுக்கு கிடாயலும் அதுக்கு பிறகு சேவலும் பற்றி இந்த வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் இது இன்றைய தினம் கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்தினுடைய வேள்வி பொங்கல் விழா பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிகாலை 2 மணி அளவில் வைரவ பெருமானுக்குரிய விசேஷ பூசைகள் எல்லாம் இடம்பெற்று 3 மணி அளவில் பிரமாண்டமான வேள்வி பொங்கல் விழா இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு நேர்த்திக்காக வளர்க்கப்பட்ட ஆடுகளை ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டதை காணக்கூடிய இருந்தது. முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். அதோடு இந்த ஆலயத்தில் 1000க்கும் மேற்பட்ட கடாய்கள் வந்திருப்பதை நான் காணக்கூடிய இருந்தது. முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இடம் ஆலடி தந்தியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லைட்டுகளை கட்டி ஆடுகளை ஊர்வலமாக கொண்டு போய் கொண்டிருக்கணும். அதோடு தமிழர்களுடைய பாரம்பரிய இசை, அதாவது பறைமூலங்களிடம் அந்த இசைக்கின்ற காட்சியை நாங்கள் காணக்கூடிய அப்படின்றது. வாத்தியங்களோட ஆடுகளை ஊர்வலமாக கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா வான வேடிக்கைகள் மற்றது வேடிகள் என்பன இந்த சந்தியில் கொளுத்தி கொண்டிருக்கணும். இந்த இடமே ஆடுகள் வர்றதால இந்த இடமே முடங்கிட்டுது. நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கோயில் வளாகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் நிற்கணும். பார்த்தீங்கன்னா ஆடுகளும் ஊர்வலமாக கோயிலை சுற்றி கொண்டு வர போகுது. பாருங்கள், தொடர்ச்சியாக நேர்ச்சியாக ஆடுகள் கொண்டிருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்குது. வணக்கம். என்ன மாதிரி வேலைகள் என்ன மாதிரி நடக்குது? பொங்கல் வளர்ந்து பொங்கல் முடிஞ்சதும் வந்து மழைகள் மழைக்கு தான்
இதுல எத்தனை ஆடுகள் வந்திருக்கு? கருணவத்தை அந்திரானை நரசிங்க வைரவனை, கருணவத்தை அந்திரானை நரசிங்க வைரவனை, அடியவனாய் ஆழ்மரம் நெருங்கி பாத்தீங்கன்னா வளர்ந்து பானை வச்சு இங்க பொங்கல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் இப்போது கோயிலுக்கு வளாகத்துக்குள்ள வந்திருக்கு. வேற தொடர்ச்சியா வந்து ஆடுகள் வந்து கொண்டிருப்பதை நான் காணக்கூடியதா இருக்குது. பாருங்க, பிரம்மாண்டமாக தான் இந்த ஆடுகளை கொண்டு வரினோம். இந்த லைட்டோட எல்லாம் சோடிச்சு உண்மையில பார்க்கவே என்னட்டு சொல்கிறோம், பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அதிகளவான மக்கள் வந்திருக்கணும். ஆலயத்துக்கு முன்பக்கமாக நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மடைகள் இங்கே போடப்படுகின்றது.
வந்து பொங்கல் வந்து இப்போ போட்டு கொண்டிருக்கணும். அங்கே வந்து சோறு படையல் படைக்க போயினோம். இது வந்து மெச்சப்படையெல்லாம் நீங்கள் படைக்க போயினா பாருங்க. நடைபெறும் கூட்டமாக நின்று வாசலை மறைக்காமல் ஏனையவர்களும் அதனை கண்டுபிடிப்பதற்கு வசதியாக விலகி நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாருங்க, இது வந்து ஆட்டுண்ட சேலை சுட்டு போட்டு கொண்டு வந்து இதில் வைக்க போயினோம். இப்போ வந்து சோறுக்கு மேலே வந்து படையலுக்கு மேலே வந்து முட்டை போட்டு கொண்டிருக்கணும். வேள்வி நடத்தி கொண்டு வந்துடுறான்னு அந்த கத்தி எடுத்து கொடுக்க போகிறார். என்னம்மா இவண்ட வேள்வி எப்படி பிரம்மாண்டமாக நடக்குது? இப்போதான் அந்த பொங்கல் முடிஞ்சு பூசை தொடங்கி இருக்குது.
பூச முடிய தான் கிடாயெல்லாம் மட்டும் தொடங்கிக்கிறோம். அப்போ நீங்கள் மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்கள் ஆடு கொண்டு வரல, நாங்கள் பார்க்க தான் வந்தோம். பார்க்க வந்து எப்படி இருக்குது இந்த வேர்ல்டு? வேள்வி வளமையாக நடக்கிற மாதிரி இது வந்து மரபு வழியாக நடந்து கொண்டு வருதானே. எங்களுடைய அப்பாண்ட காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்து வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு பிறகு சில தாடிகள் வந்து கொஞ்ச காலம் நிறுத்தப்பட்டிருந்தது. சேர்ந்து திருப்பி அந்த தாடிகள் எல்லாம் எடுத்த பிறகு தொடர்ந்து இந்த வழி வந்து நடந்து கொண்டு மரபு வழியாக இதை செய்து கொண்டு வருகிறேன். நான் நேர்த்தி கடனுக்கு கிடாயலும் அதுக்கு பிறகு சேவலும் பற்றி இந்த பள்ளிக்கூட நிகழ்வு இடம்பெறும். ஆனால் போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து கிடாய்கள் கூடவே இருக்குது, அதிகமாக இருக்குது. போன வருடத்தை விட இந்த வருடம் அந்த பெரிய கிடாய்கள் எல்லாம் கூடவா இருக்குது இந்த வருடம். நாங்கள் ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை இதை செய்து கொண்டு வருகிறோம். நாங்கள் ஒரு தலைமுறையோடு இது நின்றுமோன்னு சொல்லி யோசித்தது இல்லை. அது அடுத்த தலைமுறையும் அந்த மரபு வழியை தொடர்ந்து நாங்கள் அதை செய்ய வேணும், இந்த இதை தொடர்ந்து கடைப்பிடிக்கணுமன்றதில் அடுத்த தலைமுறையும் உறுதியாக இருந்து செய்து கொண்டு வர்றதால தொடர்ந்து இந்த வேள்வி வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. சரியா? இப்போ வந்து கிடாய்கள் வந்து ஒன்று இருக்கு, நான் காணக்கூடியதாக இருக்குது.